வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுக்க தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 48 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இன்னும் 15 நாட்களுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். இதனால் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக தனது பதவியை ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இரண்டாவது முறை ஆளுநர் RN ரவி அவர்களது முன்னிலையில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்க மாட்டார் என்ற கருத்து கணிப்புகளும் வெளியாகியுள்ளது. மக்களுக்கு செய்த துரோகம், ஒட்டுமொத்த மக்களுக்கின் வாழ்க்கையே கிட்டத்தட்ட பல பொய்யான வாக்குறுதிகளால் கேள்விக்குறியாக்கிவிட்டார் ஸ்டாலின் அவர்கள். பல்வேறு குற்றச்சாட்டுகளும் ஸ்டாலின் மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது. நிச்சயம் தமிழக மக்கள் ஸ்டாலினை மன்னிக்க மாட்டார்கள். ஸ்டாலின் அவர்களது பதவி ராஜினாமா செய்யப்படுவது உறுதிதான். அடுத்த 20 ஆண்டுகள் ஆனாலும் ஸ்டாலின் அவர்களால் முதல்வராக பொறுப்பேற்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். நிச்சயம் அதற்கு காரணமாக அமைவது எடப்பாடியும் விஜய் அவர்களும் தான் இருப்பார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 50 நாட்கள் குறுகிய காலமே இருக்கக்கூடிய நிலையில் திமுக பல பொய்யான வாக்குறுதிகளை மீண்டும் மக்களிடம் எடுத்து கூற வீடுகளுக்கு வரும். ஆனால் மக்கள் நிச்சயமாக அதை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். மக்கள் திமுகவை வேண்டாம் என்ற முடிவிற்கு வந்துவிட்டார்கள். விவசாயிகளுக்கு பாதுகாப்பு செய்ய முடியாத ஒரு திமுக அரசு மக்களுக்கு எப்படி பாதுகாப்பை உருவாக்க முடியும்? இதுவரைக்கும் கோபாலபுர குடும்பத்தின் சொத்துக்களும் அமைச்சர்களது குடும்பத்தின் சொத்துக்களும் தான் உயர்ந்துள்ளது. ஆனால் ஏழை எளிய குடும்பத்தில் உள்ள நபர்களது வருமானம் இன்னமும் குறைவாகத்தான் இருக்கிறது. கோடைகால கொண்டாட்டம் என்று 2000 ரூபாய் கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் கோடையில் வாடிய மக்கள் நினைவுக்கு வரவில்லையா? தேர்தல் வந்துவிட்ட பிறகு கடன் வாங்கி தமிழக மக்களுக்கு நிதி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது? அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் வருடம் வருடம் கொடுக்க வேண்டியது தானே. இந்த வருடம் மட்டும் எதற்காக இவ்வாறு கொடுக்க திமுக திட்டமிட்டிருந்தது என்ற கேள்விகளையும் சமுதாயத்தில் மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கூண்டோடு கலைக்கப்படும். ஆளுநரிடம் ஸ்டாலின் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அடுத்து முதல்வராக கனவுகளை மட்டும்தான் காண முடியும், நிஜத்தில் காண முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமூக வலைதளங்களிலும் கூறி வருகிறார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 2வது முறை ஸ்டாலின் முதல்வராக வர வேண்டுமா அல்லது யார் வரலாம் சிறப்பாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியும் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.